பிரைஸ் த லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல 3 வருஷம் ஊழியம் பண்ணும் பொழுது அவர் ஊழியத்துல தேவன் அவ்வளவு மகிமைப்பட்டார். ஊழியத்துல விடுதலை விடுதலை எங்கும் விடுதலை, பாவத்தின் கட்டுகளிலிருந்து விடுதலை, பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுதலை, நோய்களிலிருந்து விடுதலை, மரித்தோர் உயிர் பெற செய்தார். அதாவது தேவன் என்ன நோக்கத்திற்காக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார், அந்த நோக்கத்தை சரிவர செய்து முடித்து பரமேறி செல்வதற்கு முன்னால் தன்னுடைய சீஷர்களை எல்லாவற்றையும் அழைத்து அவங்களுக்கு கொடுக்கிற கட்டளை வாக்குத்தத்தம் என்ன சொல்றாங்கன்னா, மார்க் 16:17-18 சொல்லி இருக்கிறதாவது, என் நாமத்தினாலே நீங்க பிசாசை துரத்துவீர்கள், நவமான பாஷை அதாவது புதிய பாஷைகளை பேசுவீர்கள், சர்ப்பங்களை நீங்க எடுப்பீங்க, சாவுக்கு ஏதுவான ஒன்று உங்களை சேதப்படுத்தாது, நீங்க வியாதிஸ்தர் மேல கைய வைத்தால் சுகமாகும். இந்த வாக்குறுதியெல்லாம் கொடுத்து ஆண்டவர் பரத்திலே எடுத்து கொள்ளப்பட்டார். அதாவது கடவுளை அறிந்த விசுவாசிகள் மூலம் கடவுளை அறியாத மக்கள் மத்தியில் இந்த அடையாளங்களும் அற்புதங்களும் நடைபெற வேண்டும். இதுதான் தேவன் கொடுத்த வாக்குறுதி. இது நடைபெற்றதா இல்லையா? நடைபெற்றது. 100% அதிகமாக நடைபெற்றது. நீங்க பேதுடைய வாழ்க்கையில பாருங்க, தபித்தாள், மரித்து போன அந்த சிறுமிய தபித்தாலே எழுந்திரு, அவ்வளவுதான். அந்த சிறுமி, மரித்த சிறுமி எழுந்து உட்கார்ந்தார். அதே போல பவுல், ஐத்துகு என்கிற வாலிபன் ஆடியிலிருந்து விழுந்து மரித்து போனான். பவுல் அவர் என்ன சொல்ற, மரித்த அந்த இளைஞனை பார்த்து, அவன் மரிக்கவில்லை, உயிரோடு இருக்கிறான். எவ்வளவு அதிசயங்கள், அடையாளங்கள், அற்புதங்கள் நடைபெற்றது பாருங்க. இது அவர்களுடைய அப்போஸ்தலர் காலத்திற்கு அப்பாலும் அவருடைய சீஷர்கள், அவருடைய வழியில் வந்தவர்கள் ஒவ்வொரு மூலம் அதிசயங்களும் அடையாளங்களும் அற்புதங்கள் நடைபெற்று தேவனுடைய கிருபை பொருந்திய வார்த்தைக்கு சாட்சியாக நடைபெற்றது. இதுதான் அப்போஸ்தலர் 14:3 என்ன சொல்லியிருக்கிறார், அவர் தமது கிருபையுள்ள வசனத்திற்கு சாட்சியாக அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவர்கள் கையினால் செய்யப்படும்படி அனுக்கிரகம் பண்ணினார். என்ன கிருபை பொருந்திய வார்த்தை இதுதாங்க. என்ன சொன்னாரு, விசுவாசிகள் மூலம் நடக்க போகின்ற அதிசயங்கள் அடையாளங்கள் எல்லாம் சொல்லிட்டு ஆண்டவரை பரத்தில் எடுத்து கொள்ளப்பட்டார். அவர் போன பின்பு அவர் கிருபை பொருந்திய வார்த்தைக்கு அடையாளமாக, கிருபை பொருந்திய வசனத்திற்கு சாட்சியாக இந்த அடையாளங்களும் அற்புதங்களும் இந்த அப்போஸ்தலர்கள் மூலம் நடைபெற்று அதுக்கு தேவன் அனுக்கிரகம் பண்ணினார். இப்போ நம்மளுக்கு வருகிற டவுட் என்னன்னா, அப்போஸ்தலர் காலத்துல அதிசயங்கள் அடையாளங்கள் அற்புதங்கள் நடைபெற்றது. அதற்கு பின்னால் ஸ்தேவான், பிலிப் எல்லார் காலத்திலும் நடைபெற்றது. இப்பொழுது நடைபெறுகிறதா? நிறைய பேருக்கு ஒரு டவுட் வருது, இப்பொழுது நடைபெறவில்லையே, ஏன்? சிலர் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், நாம் அப்போஸ்தலர் மாதிரி வாழவில்லை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அப்போஸ்தலர் மாதிரி இல்லை, அதனால நாம எதிர்பார்க்க கூடாது. இந்த மாதிரி போதனைகளும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் நாம் ஒரு விஷயத்தை மறந்து விட்டோம். இது தேவன் கொடுத்த வாக்குறுதி. அதில் எந்த மாற்றமும் இல்லை, பொய்யும் இல்லை. இந்த வாக்குறுதி தான் அப்போஸ்தலர் 14:3 அழகாக எழுதப்பட்டது. ஏன்னா இதே வார்த்தை தான் நம்முடைய தேவன் நமக்கும் கொடுத்திருக்கிறாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? நாம கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். விசுவாசியே ஆகிய நாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். நம் மூலமும் அதிசயங்களும் அடையாளங்களும் நடைபெறவில்லை, நடைபெற சூழ்நிலை இல்லை என்கிற ஒரு முடிவுக்கு வந்த நிலையில் இருக்கிறோம். இப்படி இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னா, வட இந்தியாவில் எவ்வளவோ கிறிஸ்தவ ஊழியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுல ஊழியத்தில் ஈடுபடுகிற ஒவ்வொரு வாழ்க்கையும் பாருங்க, கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் விட்டு, குடும்பத்தை விட்டு, குழந்தைகளை விட்டு, வட இந்தியால மொழி தெரியாத இடத்துல, பாடுகள் மத்தியில், கஷ்டத்துல, நடக்க கூட முடியாத இடத்துல ஊழியம் பண்றாங்க விசுவாசத்திலோட. அவங்க ஊழியத்தில் மிஷினரி, அந்த ஊழியத்துல வருகிற வாராந்திர இதழ்களை படித்து பாருங்க, எவ்வளவு சாட்சிங்க. நீங்க பைபிள்ல எழுதியிருக்க அதிகமான சாட்சிகள், உண்மையில ஆமா, அவ்வளவு கண்ணீரை வரவழைக்கக்கூடிய சாட்சிகள், எவ்வளவு அற்புதங்கள் அடையாளங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதை நாம மறந்துட்டோம். அதாவது விசுவாசிகள் மூலம் நடைபெறுகின்ற அடையாளங்கள் அற்புதங்கள் அங்க இன்னும் நடைபெற்று கொண்டுதான் இருக்கு. அங்க மட்டும் இல்ல, இங்கேயும் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. நாம அதை உணர்கின்ற நிலையில் இல்லை. நமக்கு தவறான உபதேசங்கள் இன்னும் நம்மை
நடத்தி செல்லுகின்றன. நாம் சோர்ந்து போக வேண்டாம். நம்முடைய தேவன் விடுதலின் ஊழியத்தை நம் கையில கொடுத்திருக்கிறார். மீட்பின் ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். பாவத்தின் கட்டுகளிலிருந்து, சாத்தானின் பிடியிலிருந்து இந்த மக்களை விடுவிக்கின்ற ஊழியத்தை அதுதான் தேவன் செய்து முடித்து நம்ம கையில கொடுத்துட்டு போயிருக்கிறாருங்க. அந்த ஊழியத்தை செய்து முடிக்க நாம தயாரா இருக்கிறோம். நம்ம சோர்ந்து போகக்கூடாது. நிறைய நேரத்துல நம்ம சோர்ந்து போய்கிறோம். நம்ம ஊழியத்துல அடையாளங்களும் அற்புதங்களும் அதிசயங்களும் இல்லைன்னு நடந்து கொண்டுதாங்க இருக்கிறது. நீங்க விசுவாசத்துல இன்னும் பலப்படுங்க. தேவன் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அவர் பொய்யுரைக்க மனிதன் அல்ல, மனமாற புத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ? அவர் வாக்குறுதியை கொடுத்துட்டாரு. நாம் விசுவாசத்தோடு அவருடைய ஊழியத்தை உண்மையோடும் உத்தமத்தோடு செய்வோம். ஆமென்.